எல்லாரும் ஏற்கனவே கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கூடுதலா உழைங்கப்பான்னு சொல்லிட்டு மத்திய அரசு நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய கிஃப்ட். ஆமா, அது என்ன கிஃப்ட் அப்படின்னா சிலிண்டர் விலை உயர்வு. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி ஏத்துவாங்க, நமக்கு எல்லாமே தெரியும். ஏற்கனவே சரமறை ஏறிக்கிட்டு இருந்தது. இப்ப ரொம்ப ரொம்ப இறக்கப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ஒரு 7 ரூபாய் கம்மி பண்ணி சென்னையில மட்டும் அந்த 19 கிலோ கேஸ் சிலிண்டர் விலைய 993 ரூபாய்க்கு வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி நீங்க இப்படி பேசக்கூடாதுண்ணே. 1000 ரூபாய்க்கு 7 ரூபா கம்மி பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? கம்மி பண்ணிருக்காங்களா? 7 ரூபாய் சேர்த்துல 1000 வந்திருக்கும். 1000 4 டிஜிட்டா மாறிடும், 3 டிஜிட்டா வைப்போம்னு சொல்லிட்டு இந்த 999 ரூபா ஆஃபர்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து 993 ரூபா போட்டிருக்காங்க. இப்ப சென்னையில எவ்வளவு விலைக்கு விற்கப்படுது அப்படின்னா 3237 ரூபா. இந்த விலைக்கு தான் வணிகர்கள் வாங்கலாம்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே தட்டுப்பாடு காரணமாக 6000 ரூபாய் 7000 8000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு பிளாக் மார்க்கெட்ல. இப்ப 10,000 வரைக்கும் போகும்லாம் வந்து சொல்றாங்க. ஏற்கனவே இந்த கேஸ் தட்டுப்பாடுனால நிறைய விலைக்கு வாங்குறதுனால டீ விலை, காஃபி விலை, பஜ்ஜி போண்டா விலை, ஏன் தனியார் அந்த ஹோட்டல் எல்லாமே ஏறிதான் இருக்கு விலை. ஓகே, கண்ணாப்பின்னு தான் இருக்கு. இப்ப இந்த கூடுதல் விலைங்கிறது யார் தலையில சுமையா வந்து முடியும்? நம்ம தலையில தான் முடியும். அதுவும் இல்லாம நம்மளுடைய உடல் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹெல்த் கான்சியஸ் பயங்கரமா பாதிக்கப்படும். என்ன ரீசன்னா, நம்ம பெரும்பான்மையான வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து டீ காஃபில தான் வாழ்க்கையை விட்டுறாங்க. நம்ம இளைஞர்களை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. டீ லவர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அந்த டீ இப்ப 20 ரூபா 25 ரூபான்னு போச்சுன்னா அதையுமே கம்மி பண்ணலாம். சாப்பாடுதான் இப்போ சரி, எதுக்கு 4 சப்பாத்தி சாப்பிட்டு 2 சப்பாத்தியும் போதும் நிப்பாட்டலாம். எல்லாமே இப்படி சிக்கனை படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா உங்க ஹெல்த் வந்து போகும், மன உளைச்சல் வந்து ஏற்படும், ப்ரொடக்டிவிட்டி வந்து பாதிக்கப்படும், வாழ்வாதாரமே இங்க பறி போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இப்ப நம்ம சிக்கனை பிடிச்சி சாப்பிட்றப்ப நடத்துறாங்களே அவங்களுக்குமே லாபம் வந்து கம்மியா இருக்கும். இந்த சுழற்சியே பெரிய லெவல்ல பாதிக்கப்பட போகுதுன்னு வந்து தெரியுது. அடுத்து பெட்ரோல் டீசலுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க.